ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைகிறாரு. அதே 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல அமர்ந்து மறைஞ்சு வக்ரம் அடைகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் உள்ள பலன்கள் தான் பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து அடுத்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையும் குறைந்தது 116 நாட்கள் குரு வக்ரம் அடைகிறாரு. இந்த வக்ர பயிற்சியானது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிலையான நீடித்த வருமானம் கிடைக்கும். நல்ல வருமானம் இருக்கும், நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் இந்த கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, ஊரை விட்டு ஓடுறது, செல்போனை ஆஃப் பண்றது, இது போல விஷயங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இதெல்லாம் நீங்க அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விரைய செலவுகள் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடையும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். ரொம்ப நாளா வாங்கின காசை கொடுக்க முடியல, கொடுத்த காசை வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் வர வேண்டிய காசு உங்களை தேடி வரும். கொடுக்க வேண்டிய காசு கண்டிப்பான முறையில் திருப்பி கொடுத்துருவீங்க. கடனால பிரச்சனைகள் இல்லை, கடனால மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அரசு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நட்புறவு ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது இந்த காலகட்டத்தில் மதிப்பெண்கள் குறையக்கூடிய சூழல் ஏற்படும், அலட்சியம் அதிகமாக ஏற்படும், செல்போனு, டிவி, லேப்டாப்பு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்கிட்ட செல்போனு, டிவி, லேப்டாப் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்பு கேடாய் முடியக்கூடிய சூழல் ஏற்படும். செய்யாத குற்றத்திற்கு அசிங்கம், அவமானம், தண்டனை பெறக்கூடிய சூழல்கள், கை கட்டி அடுத்தவங்கள்ட்ட பதில் சொல்லக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கவனம் செலுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அசிங்கம், அவமானம் வீட்டில் தெரிஞ்சு அதன் மூலமான தண்டனை பெறக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அதனால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அதனால காதல் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லை. அசிங்கம், அவமானம் தான் ஏற்படும், மன உளைச்சல் தான் ஏற்படும். அதனால பொருள் விரயம் ஏற்படுறதா இருக்கட்டும், இல்லை மன விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுமே தவிர பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை. அதற்கு ஏற்றது போல நீங்க நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. தாயாருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களாக இருக்கட்டும், தாய் வழி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்து, பூர்வீக இடமான ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வர்றதா இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமான முறையில் வெற்றி வாய்ப்புகளோ இல்லை காசு பணமோ வர வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பொதுவாக தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வண்டி, வாகனங்கள், தோட்டம், துறவு, அசையா சொத்துக்கள் யோகம் இதனால ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேண்டாம். வண்டி வாகனங்களால் விரயங்கள் ஏற்படும், மண் சம்பந்தமான விரயங்கள் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது பார்த்து கவனமாக போகிறது நல்லது. விரயங்கள், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போன்று காவல்துறையிடம் அபராதங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். புதுசாக நீங்கள் தொழில் பண்ணலாம், இருக்கிற தொழிலை மேலே விரிவுபடுத்தலாம். தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், நல்ல வருமானங்கள், வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. தொழில் வளர்ச்சி பெருசாக ஒன்றும் போகலை அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குங்க. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எல்லாமே மன உளைச்சல் இல்லாத காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க. நண்பர்கள் கிட்ட காசு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும் இந்த காலகட்டங்கள் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து இருக்கிறது நல்லது.
மூன்றாவது நபர்கள் மூலமான குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அந்த மூன்றாவது நபர்கள் மூலமான பிரச்சனைகள் வர்றதால முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5வது பார்வையை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. ஏற்கனவே 10ஆம் இடத்துல கேது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழில் வளர்ச்சி, வேலையில பிரச்சனைகள், அதாவது வருமானத்தை குறைச்சிட்டு இருந்தாப்புல கேது. அப்படி இருக்கும்போது வக்ர குரு அங்க பார்க்கும்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். பொதுவா இந்த காலகட்டத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ண போறேன், வேலையில பிரச்சனைகள், மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். பொதுவாக வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குமே தவிர நஷ்டம் அப்படிங்கிறது பெருசான அமைப்புகள் இல்லை. அதே போன்று குருவை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வையை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதால வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணலாம். நான் தொழிலுக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக முயற்சி பண்ணுங்க. நான் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக முயற்சி பண்ணுங்க. ஆனால் நான் உயர் படிப்புக்காக நான் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு மட்டும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதால, வக்ர குரு பார்க்கறதால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அதாவது விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது சுப விரயத்தை விட வீண் விரயங்கள், ஏமாற்றங்கள், காசு பணம் யார்ட்டையாவது கொடுத்து ஏமாந்து போகிறது, ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்து போகிறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போன்று குருவை பொறுத்த வரைக்கும் 9வது பார்வையை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இது வரைக்கும் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத நபர்கள் நீங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சொன்ன சொல் கரெக்டாக காப்பாற்றிடுவீங்க. நாணயமா இருப்பீங்க. கரெக்டாக வாங்கின இடத்துல காசை திருப்பி கரெக்டாக கொடுத்துருவீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் ஊர்லயா இருக்கட்டும், வெளியிலேயே வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பேச்சில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீட்லேயும் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். தன வருமானம் அப்படிங்கிறது அதிகமான முறையில் உங்களுக்கு பெருகும். இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காசு பணம் கொடுக்கல் வாங்கல் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே போல் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், அதாவது ஆசிரியர் தொழிலாக இருக்கட்டும், இல்லை அட்வொகேட் தொழிலாக இருக்கட்டும், இல்லை நான் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குலாம் டைம் நல்லா இருக்குது. நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. பிரச்சனைகள் இல்லை. கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் நீங்கள் முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனரக வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்களா இருக்கட்டும், அதை தயாரிக்கிறவங்களா இருக்கட்டும், மெக்கானிக்காக இருக்கட்டும், டிரைவர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மண் சம்பந்தமான விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி விவசாயம் பண்ண வேணாம். அதே போன்று சொல்ல கூச்சப்படக்கூடிய கீழ்மட்ட தொழிலாக இருக்கட்டும், கீழ்மட்ட வேலையில் நான் இருக்கிறேன், கூலி தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்குமே தவிர பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இதே மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை சக ஊழியர்களோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதா செய்யும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இருக்கிற வேலையை சமாளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு பக்ரமடைஞ்சு உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பிரச்சனைகள் இல்லை. பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். திருதுப்புன்னு உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு மேரேஜ் முடிஞ்சிடும். அதே போல் ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருதுப்புன்னு உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு உடனே குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொலை தூரமாக சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழலோ, தொலை தூரமாக சென்று கோவில் குளம் செல்லக்கூடிய சூழலோ உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாலயத்தில் சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.